முக்கியம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது நோயை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறதே தப்பு அப்படின்றாரு. அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி டாக்டர்ஸ்க்கு வந்து சேலரி கொடுக்கணும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்மளாம் இப்போ வந்து ஒரு 70 வயசு 60 வயசுல நம்ம இதுலலாம் வந்து லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிருச்சு, நம்ம இறந்து போயிட்டோம். ஏன் இது அப்படின்னா, இது வந்து நமக்குள்ள திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி நம்மளோட ஆயுசு வந்து 130 180 அப்படிலாம் இருக்கும். அதாவது வந்து காஷ்மீர்ல வந்து முன்ன பாகிஸ்தான் கிட்ட இருந்த ஒரு இடம், அது இன்னும் ஒரு 2-3 சில இடங்கள் சொல்லியிருக்காரு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 130 வயசு 180 வயசு வரைக்கும் வந்து மக்கள் வந்து வாழ்றாங்க. அப்போ வரைக்கும் ஃபார்ம்ல போய் தோட்ட வேலையெல்லாம் செய்கிறாங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. 70 வயசுன்றது நமக்கு திணிக்கப்பட்ட ஒன்று, 70 வயசு கிடையாது நம்மளோட ஆயுசு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவரோட ப்ரொஃபஸர் மிஸ்டர் ராய் அப்படின்றவர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் நம்ப மாட்டேன் இதை அப்படின்னு சொல்லி அவரும் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. உடனே ஓஷோ வந்து நான் உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு போயிட்டாரு வீட்டுக்கு. இதுக்கு பின்னாடி ஓஷோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த மிஸ்டர் ராய் அப்படின்ற அந்த அவங்க ப்ரொஃபஸரோட ஒய்ஃபு, அவங்களோட கார்டனர் ஒருத்தர், தோட்டக்காரர், அதுக்கப்புறம் அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் காலேஜுக்கு போகிற வழியில் இருக்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, தென் வந்து காலேஜ் ஸ்டாஃப் ஒருத்தர். ஸோ இவங்க 4 பேரையும் மீட் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும், மிஸ்டர் ராய் கிட்ட கேட்டுட்டு அவர் என்ன ஆன்சர் சொல்கிறாருன்றதை நீங்கள் வந்து எனக்கு நோட் பண்ணி எழுதி வச்சு எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சிச்சுவேஷனை வந்து ஃபுல்லாக சொல்லாமல், நான் வந்து இது ஒரு நல்லதுக்கு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் எல்லாருக்கிட்டையும். உடனே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கரெக்டாக கேட்குறாங்க, இவர் வீட்டுக்கு போனோம்னு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ஃபீவர் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவர் கோவம் வந்துடுது மிஸ்டர் ராய்க்கு. இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்கு இப்படிலாம் கேட்குறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுட்டாங்க கேட்குறது. மறுநாள் காலையில் எழுந்த உடனே வந்துட்டு தோட்டத்துக்கு போயிருக்காரு. உடனே வந்து தோட்டக்காரர் வந்து, என்னாச்சுங்க ஐயா உங்களுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க, ரொம்ப சோர்வாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ஹியூமன் மைண்ட் எப்படி வேலை செய்து பாருங்க. உடனே வந்து அவர், தெரியல, நான் சரியாக தூங்கலன்னு நினைக்கிறேன். அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. மறுநாள் கார்டனர்கிட்ட, தெரியல, நான் சரியாக தூங்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு காலேஜுக்குலாம் ரெடி ஆகி கிளம்பி போயிட்டுருக்காரு. போகிற வழியில் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்ன இப்படி வர, இப்படி ஆகிட்ட, ஆளே பாதி ஆகிட்ட, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற, நான் வேணா லீவ் சொல்கிறேன், திரும்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து அவருக்கு கொஞ்சம் பயம் ஆரம்பிச்சிச்சு. அப்படியா, நானும் அப்படி தான் நினச்சேன், காலேஜுக்கு வர வேணான்னு தான் நினச்சேன், இருந்தாலும் ஒர்க் இருந்தது, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டாரு காலேஜுக்கு போனோடனே அந்த ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கவர் வந்து வேகமாக கூப்பிட்டு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்ச் இருக்கும் அந்த இடத்துல, படுங்க, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டாரு பெஞ்சில். உடனே அவ்வளோதான். உடனே வந்து கார் எடுத்துகிட்டு வர சொல்லி, என்னை வீட்டில் விட்டுற சொல்லிடு, எனக்கு தெரியல, நானே வந்திருக்கக்கூடாது, என்னை எப்படியாவது வீட்டில் மட்டும் விட்டுற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லாக சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ வந்து நம்ம ஓஷோ வந்து போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு இவங்க எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சு சொல்லிட்டார் உண்மை நடந்ததை. உடனே வந்து அப்போதான் சொல்லியிருக்காரு அவர் ப்ரொஃபஸர் வந்து, இனிமேல் உங்ககிட்ட வந்து எதை பற்றியுமே நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன், நீ வந்து என்னை கொல்ல பார்த்துட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு திணிக்க முடியும். இப்போ 70 வயசுன்றது இந்த மாதிரி ஒரு திணிக்கப்பட்ட விஷயம் தான், அதை வச்சு தான் நம்ம மைண்ட் வந்து 70 வயசுன்னு நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அடுத்தது வந்து சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். யாரெல்லாம் வந்து இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறோம், நரகத்துக்கு போகிறோம், இப்படிலாம் வந்து நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஓஷோ வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, சொர்க்கம் நரகம்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து எப்பயுமே படபடப்பாக இருந்தீங்கன்னு அப்படின்னா நீங்கள் நரகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொர்க்கம் நரகத்தை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம குடிக்கிற அந்த பச்சை தண்ணியில் கூட நம்ம வந்து ஒரு போதை உணர்வை வந்து நம்ம எடுத்துக்க முடியும், பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த தண்ணியை கூட நம்ம ரசித்து சுவைச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா அது கூட நமக்கு போதை உணர்வு தரும் அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணியை பற்றி ஒரு ரிசர்ச்சு, ரியலாக நடந்த ஒரு ரிசர்ச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 40 பேஷண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு 20 பேருக்கு வந்து தண்ணியை வந்து மெடிசனாக கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 20 பேருக்கு வந்து ரியலான ஒரு மருந்தை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாக்டர்ஸுக்கும் அங்கே யாருக்கும் தெரியாது, அந்த ரிசர்ச் பண்ண அந்த கமிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் என்ன நினச்சிருக்காங்க, 2 செட் ஆஃப் பீப்புளும் நமக்கு மருந்து கொடுத்து க்யூர் பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஸோ 2 செட் ஆஃப் பீப்புளும் க்யூர் ஆகி போயிட்டாங்க. ஆனால் வந்து அந்த தண்ணி குடிச்சு அந்த 20 பேரும் வந்து எந்த டிசீஸ்ன்னு சொல்லிட்டு திரும்பி வரவே இல்லை. ஆனால் அந்த மருந்து கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப அடிக்கடி வந்து வியாதி, எனக்கு இந்த டிசீஸ் இருக்குது அந்த டிசீஸ் இருக்குன்னு திரும்ப வந்துட்டே இருந்தாங்க.
ஸோ வந்து அந்த தண்ணி கூட நமக்கு வந்து மெடிசின் தான். நம்ம வந்து ரசித்து அதை நல்லா குடித்தோம், மருந்துன்னு நினச்சி நம்ம குடித்தோம் அப்படின்னா தண்ணி கூட நமக்கு நல்ல மெடிசின் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு நல்லதா இல்லை நான் வெஜிடேரியன் ஃபுட்டு நல்லதா, இல்லை நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, நான்வெஜ் சாப்பிடலன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்காதா, வெஜ்ஜு தான் நல்லதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஷனுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஓஷோ வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு ரிசர்ச் இருக்கான். இது வந்து வெஜ் ஈட்டிங் அனிமலா இல்லை வந்து நான்வெஜ் ஈட்டிங் அனிமலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா வந்து நான்வெஜ் சாப்பிட்ற அனிமல்ஸுக்கு வந்து குடல் வந்து சின்னதாக இருக்குமா, வெஜ்ஜு சாப்பிட்ற அனிமல்ஸ்க்கு வந்து குடல் வந்து நீளமாக இருக்குமா. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மனுஷங்களுக்கு வந்து குடல் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, அதனால வந்து மனுஷன் அப்படின்றவங்க வந்து வெஜ் ஈட்டிங் அனிமல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ யாராவது உங்களை கொலை செய்ய வந்தால் என்ன செய்வீங்க, சந்தோஷமாக என்னை கொண்டுக்கோங்க அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம் இல்லையா. அது மாதிரி இப்போ அனிமலுமே வந்து நம்ம கொல்ல போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு வந்து பயம், வெறுப்பு, எரிச்சல், கோபம், அவங்களுக்கு தாக்கணும் அப்படின்ற ஒரு வெறுப்புணர்ச்சி, இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் ஃபீலிங்ஸோட தான் வந்து அந்த அனிமல் வந்து இருக்கும். அதாவது இப்போ நம்மளை கொல்ல வந்தால் அந்த வீட்டில் வந்து ஒரு மரண ஓலம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த அனிமலும் வந்து ஒரு மரண ஓலத்தோட தான் அது வந்து இருக்குது, அந்த உயிரை வந்து கொடுக்குது. அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாய்சனாக அது வந்து வெளியில் விடுமா. அப்படிப்பட்ட ஒரு அனிமலை நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த பாய்சன் ஃபுல்லாக அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே வந்து அது பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது டெலிவரி பற்றி வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ டெலிவரினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி டாக்டர் சுற்றி இருந்து டெலிவரி பண்ணுவாங்க, மயக்கத்தில் நம்ம இருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெலிவரி அப்படின்னாலே பெயின் அப்படின்றதே வந்து உண்மை இல்லை, அப்படிலாம் இருக்க தேவையில்லை அப்படின்றது. இன்னொன்று வந்து டெலிவரி எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய, ஒரு உயிரை வந்து அம்மா வந்து கொடுக்குறாங்க, இன்னொன்று அம்மா வாங்குறாங்க, அவங்க அடுத்த ஸ்தானத்துக்கு அவங்க வராங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு தாய் வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸோட, கான்ஷியஸ்னஸோட இருக்கணும். ஆக்சுவலாக மயக்க நிலையில் இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க வாழ்க்கையோட முக்கியமான ஒரு நேரம். அப்போ வந்து அவங்க கான்ஷியஸ்னஸோடு இருந்தால் தான் அந்த குழந்தை மேலே வந்து அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரும், குழந்தைக்கும் அம்மா மேலே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பிரசவ வேதனை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு பிரசவ வேதனைன்னு சொல்லவே கூடாது, பிரசவ பேரின்பம் அப்படி சொல்லணும், அப்படி ஆக்கணும் டெலிவரிஸை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி குழந்தை டெலிவரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய லைட்ஸ் வச்சு எடுக்கிறாங்க, அது வந்து நல்லதில்லை குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா 9 months வந்து அந்த இருட்டு அறைக்குள்ளே வந்து குழந்தை இருந்திருக்கு. அப்போ இந்த லைட்ஸோடு அது பிறக்கும்போது அந்த லைட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு அதுக்கு கண் அஃபெக்ட் ஆகுது. அதனால தான் வந்து நிறைய பேர் இப்போலாம் கண்ணாடி போடுறாங்க. எந்த அனிமலாவது கண்ணாடி போடுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ வந்து லைட் இல்லாமல் தான் டெலிவரி பண்ணணும், அல்லது வந்து சும்மா ஒரு கேண்டில் லைட்ஸ் மாதிரி வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி குழந்தை பிறந்தோன்னு வந்து அழுக வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைய வந்து இப்படி கையில் பிடிச்சி தலைகீழ பிடிச்சிட்டு இப்படி தட்டுறது, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதுவும் வந்து குழந்தை மேலே காட்டுற ஒரு வன்முறை அப்படின்றாரு. அதாவது வந்து குழந்தை வந்து ஒரு 3 minutes நம்ம டைம் கொடுத்தாலே அதுவே ப்ரீத் பண்ணிடும். அந்த டைம் வந்து அதுக்கு கொடுக்கணும். அதை வந்து நம்ம செயற்கையாக அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை நேச்சுரலாக வெளியில் வந்ததுக்கப்புறம் இயற்கையாக அதுவே வந்து சுவாசிக்கிறதுக்கான டைமை வந்து நம்ம கொடுக்கணும். வன்முறையாக எதையும் செய்யக்கூடாது, அன்பாக அதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது ஏஜிங் பற்றி சொல்கிறாரு. நம்ம நார்மலாகவே வயசாயிடுச்சு, ஒரு 40 வயசு 50 வயசு ஆகும்போதே வந்துட்டு எனக்கு வயசாயிடுச்சு, என்னாலலாம் இனிமேல் முடியாது, நான்லாம் எதுக்கு செய்ய போகிறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது கூட இனிமேல் என்ன, நான் எதுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறனால தான் ஏஜிங் வந்து நமக்கு கொடுமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே வந்து கான்ஷியஸோட ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அப்படிலாம் வாழ்கிறவங்க வந்து அந்த முதுமையை கூட ரொம்ப நல்லா வரவேற்பாங்க. அப்போ முதுமையையும் சந்தோஷமாக அவங்களால வாழ முடியும். ஸோ இளமை முதுமை ரெண்டுலேயுமே ரொம்ப கான்ஷியஸ்னஸோட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வாழ்கிறவங்க, அவங்களோட டெத்தும் வந்து ரொம்ப நேச்சுரல் டெத்தாக இருக்கும், ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு டெத்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப நிறைவாக மனநிறைவோடு சாகும்போது அந்த சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி இறந்தவரை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சுற்றி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவர் ஒருத்தர் நிம்மதியாக இருந்து இறந்துருக்காருன்னா அவங்களுக்கு அழுகு கூட ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சோகமானதாக இருக்காது, மனநிறைவோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆர்ட் ஆஃப் லிவிங் நல்லா இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறவங்க ஆர்ட் ஆஃப் டையிங்கையும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் கற்றுக்கணும்னு நினச்சி வரீங்க,
அதுதான் ஆர்ட் ஆஃப் டையிங்கும் கூட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஆர்ட் ஆஃப் லிவிங் கற்றுக்கும் போது ஆர்ட் ஆஃப் டையிங்கும் சேர்ந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஏக்நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருஜி இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு சிஷ்யர் வந்து ஒரு நாள் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கீங்க, யார்கிட்டையுமே கோவப்படுறது இல்லை, எப்பயுமே பொறுமையாக பேசுகிறீங்க, பொறுமையாக செய்கிறீங்க எல்லாம், இது எப்படி பாசிபிள், என்னால் நம்ப முடியல. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து என் ஒய்ஃப் வந்து ஏதாவது கேட்டாலே எனக்கு கோவம் வந்துடுது, நீங்கள் நடிக்கிறீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு. உடனே அவருக்கு அந்த ஏக்நாத் வந்து, நான் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உன் கையை கொடு, உன் கையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை கேட்டிருக்காரு. கையை பார்த்துட்டு நீ இன்னும் ஒரு வாரத்தில் இறந்துருவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவனுக்கு அந்த சிஷ்யருக்கு வந்து ஒரே பதட்டமாகி, நீங்கள் என் கேள்விக்கெல்லாம் ஆன்சர் சொல்ல வேணாம், எனக்கு அவசரமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாராம். வீட்டில் போயிட்டு மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு வாரமும் இதே மாதிரி போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஏக்நாத் வந்து அவர் சொன்ன அந்த 7வது நாள் வந்த உடனே ஏக்நாத் குருஜி வந்து அவரை போய் அந்த சிஷ்யரை போய் பார்க்க போயிருக்காரு. அப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அழுதுருக்காங்க, ஒய்ஃப் அழுதுருக்காங்க, குழந்தைங்க அழுதுருக்காங்க, எல்லாம் அழுதுருக்காங்க. அதோடனே ஏக்நாத் வந்து கேட்டிருக்காரு, இந்த ஒரு வாரத்தில் நீ யார்கிட்டையாவது சண்டை போட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை அப்படின்ட்டுருக்காரு. நீ யார்கிட்டையாவது கோவப்பட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை அப்படின்றாரு. நீ உன்னோட வேலைக்கு போனியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீ இது எதுவுமே பண்ணலை இந்த ஒரு வாரத்தில், நீங்கள் தான் ஒரு வாரத்தில் நான் போயிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் எப்படி வேலைக்கு போக முடியும், நான் யார் மேலேயும் கோவப்படலை, எதுவும் பண்ணலை, ஈவன் நான் சாப்பிடக்கூட இல்லை, சரியாக தூங்கலை, ஒன்றுமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லி ஏக்நாத் வந்து சொல்லியிருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, கமான் எந்திரி, குளிச்சுட்டு வந்து நீ வந்து உன்னோட வேலைக்கு போ, அதாவது டெத் வந்து எப்போ வேணாலும் வரலாம், அதை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது, உனக்காவது ஒரு வாரம் டைம் இருந்தது, எனக்கு வந்து நாளைக்கு சூரிய உதயத்துக்கு நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, அதனால நான் வந்து எனக்கு வந்து வெறுப்பு காமிக்கிறதுக்கோ கோவப்படுறதுக்கோ பொறாமப்படுறதுக்கோ எனக்கு வந்து டைம் இல்லை, நான் அந்த இருக்கிற டைமை வந்து மக்கள் மேலே அன்பு செலுத்துறதுலையும், இயற்கையை ரசிக்கிறதுலையும், இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறதுலையும் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியோட நீயும் இருந்த அப்படின்னா டெத்துன்றது வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, அது வரும்போது வரட்டும், வர்றதுக்குள்ள நம்ம வந்து அது ஷார்ட்டாக கூட இருக்கலாம், நமக்கு நாளைக்கே கூட வரலாம். அப்போ நம்ம வந்து அப்படி ஒரு எண்ணத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம நல்லது மட்டும்தான் செய்வோம், கெட்டதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எல்லாருமே வந்து நமக்கு எப்போ டெத்துன்னு தெரியாது, மேபி நம்ம நாளைக்கே கூட போய் சேர்ந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் நமக்கு ஒரு இருக்கும்போது நம்மளால கண்டிப்பாக தப்பே செய்ய முடியாது. இந்த பயம் நமக்கு அடிக்கடி இருக்கும்போது, பயம் கிடையாது, ஒரு உணர்வு, அது வரும்போது நம்ம ஏன் அந்த ஷார்ட் பீரியடில் நம்ம ஏன் கெட்டது செய்யணும், எல்லாருக்கும் நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இந்த கதையை வந்து ஆழ்ந்து கேட்குற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து செலிப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. லாஃபர், அதாவது சிரிப்பு, எப்பயுமே சிரிப்போடு இருக்கிறது தான் லைஃப்பில் வந்து செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பயுமே சந்தோஷமாக, ரொம்ப வந்து ஹாப்பியாக, எல்லாருக்கிட்டையும் நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஜாலியாக ஜோக் அடிச்சுட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து மனம் வந்து ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருக்காரு இந்த புக்கை. ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கையை வாழுங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருங்க, உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே டாக்டர்ஸ் கேட்ட கேள்விகள் இல்லையா. ஸோ இந்த கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ணிட்டு ஃபைனலாக அவர் சொல்கிறாரு, ஸோ நான் சொல்லிட்டு வந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோட ஸ்பீச்சை வந்து கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீச்சை வந்து முடிக்கிறாரு. ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப கவர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வாங்கி படிக்கணுன்ற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோட நெக்ஸ்ட் வீக் நான் மீட் பண்ணுறேன்.